டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை
கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை
நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை
கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை
நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை
கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை
நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை
கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை
நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயர் அழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழை
கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி, காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை
நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக இன்று அதிகாலை முதலே சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டிட்வா புயல் தற்போது தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வருவதால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக தீவிரமடைந்துள்ளது. சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் இந்த புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரையிலான நேரத்தில் வட தமிழக கடற்கரையை நெருங்கி வரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் தற்போது இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்தில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் இந்த புயல் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இன்று காலை புயல் இலங்கை நிலப்பரப்பில் இருந்து விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை அடைந்துள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கில் நகர்ந்து நாளை காலை வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காற்றின் சுழற்சி வேகம் 65 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் புயலின் மைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது புயல் தன்னுடைய சக்தியை புதுப்பித்துக் கொண்டு பயணிக்கிறது. எனினும் வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி டிட்வா புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. டெல்டா கடற்கரையை நெருங்கும் போது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக புயல் மிகவும் மெதுவாக நகரவோ அல்லது நிற்கவோ வாய்ப்புள்ளது. அப்போது புயலின் மேற்கு பகுதி, அதாவது முன்பகுதி காவிரி டெல்டா பகுதிகளில் கரையை தொட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முழுமையாக கரையை கடக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை கடந்த பின் இந்த புயல் ஆந்திரா நோக்கி செல்ல வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் வரையிலும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது. இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை தற்போது காண்போம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான அலைகள், கடும் காற்று மற்றும் கடலில் எழும் உயர்ந்த அலைகள் காரணமாக எந்தவிதமான மீன்பிடிப்பும் செய்யக்கூடாது என கடலோர பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் நிலவரம்: தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் டிட்வா புயல்